ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் இன்றைக்கி 10வது நாள் பூஜை பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் பூஜை, அதாவது அந்த சிலை முருகன் சிலை எனக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு இல்லைங்களா, அது பிரதிஷ்டை பண்ணேன். அன்றைக்கி தான் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் வெனஸ்டேவும் பண்ணினேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சது, அதாவது சண்டே வெனஸ்டேக்கு அப்புறம். இப்போ வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் பண்ணவே முடியலை. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் திருவிழா போட்டிருந்தாங்க. திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுது. லேட்டாக வர்றதுனால லேட்டாக அதாவது காலையில் எந்திரிக்க முடியல. நானுமே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பழகிறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து எந்திரிச்சே ஆகணும், இன்றைக்கி பூஜை பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு இந்த சண்டே வந்து எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எந்திரிச்சு 4 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு. ஆனால் நான் வந்து திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் எழுந்திரிச்சு அப்போல்லாம் தீபமேற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சுங்க. இப்போது 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எந்திரிக்கும் போது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறமாலாம் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிக்கிறதே இவ்வளோ சிரமமாக இருக்குது. வீட்டில் வந்து மற்றவங்களையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே அவங்கள எழுப்பவே மாட்டேன். இப்போ வந்துட்டு செவ்வாய் புதன் 2 நாள் பண்ணியிருக்கேன். 8வது நாள் 9வது நாள் பூஜை. இன்றைக்கி வந்து 10வது நாள் பூஜை. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு முடியுது அப்படின்னு தெரியல, ஆனால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா 48 நாட்களுங்கும் போது நாம் இப்படி லேட் பண்ணுறது, இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் 10வது நாள் பூஜையே பண்ணுறேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் முருகன் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாம் வந்து திருப்திகரமாக பண்ணணும் இல்லைங்களா, எந்த இது பண்ணாலும். அதுதான் எனக்கு ரொம்பவுமே முக்கியமாக பட்டுச்சு. அதனால் நான் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கரெக்டாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா தாங்க பூஜை பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட திருவிழா விலாக் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த திருவிழா விலாகில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுலேயே நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, நல்லா பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சவங்க சொல்லும்போது இன்னுமே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் என்கிட்ட மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாம் சொன்னதே கிடையாது. இருந்தாலும் இப்போ 1-2 பேர் சொல்கிறது ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அவங்கெல்லாம் அதை பற்றியே பேசுகிறதில்ல. அது ஏன் அப்படின்னா அவங்கள ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதிலெல்லாம் வந்து மாடர்னாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தாட் மாடர்ன் இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னாக லூஸ் ஹேர் விட்டுறது அது இதுன்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட தாட் பார்த்திங்கன்னா மாடர்னாக இருக்காது. மாடர்னாக இருந்தால் நம்மக்கிட்ட இதை பற்றி பேசுவாங்க இல்லைங்களா. அதே அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இதை பார்க்கக்கூட மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசினாங்க என்கிட்ட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடுமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கேற்றினேன்.
ஏன்னா வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுங்க. நீங்களுமே பூஜை பண்ணும்போது கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாமே பண்ணணும்னு நான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு அந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. பாத்திரம்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுங்கள். ஏன்னா காலையில் நேரம் பூஜை பண்ணும்போது எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தாலும் நம்ம மைண்டுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும் இல்லைங்களா? எனக்கு அப்படி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இதோட 3rd டே பூஜை பண்ணுறேன். 10வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை, முருகருக்கு வந்து 3வது நாள் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து சித்திரைக்கனி வரப்போகுது. சித்திரைக்கனி விலாக் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது. அதாவது போன வருஷம் அப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து அந்த விலாகெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். விலாக் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விலாக்ஸுமே இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் மாடர்னாக இருந்தால் பத்தாது, நம்மளோட எண்ணங்களும் மாடர்னாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி இவங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு யாரையுமே வந்து டவுனாக யாருமே நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து மாடர்ன் தாட் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பர்சன் கிட்ட தான், நீங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க கிட்ட தாங்க மாடர்ன் தாட்டே இருக்குது. ஏன் யூடியூப் சேனலே மேக்ஸிமம் வில்லேஜில் இருக்கிறவங்க தான் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.